இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் 2025க்கானது கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் இந்த 2 வகைகளின் கீழே வந்து நமக்கு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு ஆர்ஆர்பியிலேருந்து என்டிபிசி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் வேக்கன்சி வந்து என்டிபிசியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி கிராஜுவேட்டுக்கு 5817 வேக்கன்சி ஒரு 6 வகையான போஸ்டிங் கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், அதில் வந்து 615 வேக்கன்சி, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 3423 வேக்கன்சி, டிராஃபிக் அசிஸ்டண்ட் 59 வேக்கன்சி, சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் 161 வேக்கன்சி, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் 921 வேக்கன்சி, கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 638 வேக்கன்சின்னு 5817 வேக்கன்சி வந்து கிராஜுவேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் 4 வகையான போஸ்டிங்கில் 3058 வேக்கன்சி வந்து இருக்குது. அதன்படி ட்ரெயின் கிளர்க்குக்கு 27 வேக்கன்சி, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு 2424 வேக்கன்சி, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 394 வேக்கன்சி, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 163 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 3058 வேக்கன்சி வந்து அண்டர் கிராஜுவேட்டில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஜன் வைஸாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரீஜனுக்கு வந்து கிராஜுவேட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 வகையான போஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 60 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 20 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிராஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 29 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 227 வேக்கன்சி வந்து இந்த 6 வகையான போஸ்டிங்கில் சவுத்தர்ன் ரீஜனில் வந்து சொல்லியிருக்காங்க கிராஜுவேட்டில். அதுக்கடுத்து அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4 வகையான போஸ்டிங்கில் வந்து சவுத்தர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 164 வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கு அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 56 வேக்கன்சியும், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா 104 வேக்கன்சியும், அதுக்கடுத்து ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வேக்கன்சி எதுவும் கிடையாது. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளர்க்குக்கு வந்து 4 வேக்கன்சின்னு மொத்தமாக 164 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், அதாவது சவுத்தர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேக்கன்சி வந்து 330க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கூடிய வேரியபிள் பார்த்திங்கன்னா டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன், மந்த்லி சேலரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து வீடியோ போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.